உங்களுக்கு பயோகிராஃபி போர் அடிக்குதா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? டாக்டர் கலாம்னால நீங்கள் இன்னும் நல்லா கவனிக்கலாம். இல்லையா? ஸோ டாக்டர் கலாம் கிட்ட எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ், நத்திங் இஸ் நெகட்டிவ். அவர்கிட்ட எந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் இல்லை. பட் இவ்வளோ பெரிய மனிதருக்கு வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தான் வந்திருக்கும். அதை பற்றியெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வி வில் கண்டினியூ தி பயோகிராஃபி. இப்போ எங்கே வரைக்கும் வந்திருக்கோம்? கொஸ்டின் கேட்கலாமா? டேட் ஆஃப் பர்த் நீங்கள் சொல்லுங்கள். ரைட். அம்மா அப்பா பேர்? ரைட். அம்மா பேர்? ஆஷி அம்மா. அக்கா பேர்? அப்பா அக்கா அக்கா சொல்றாங்க, பின்னாடி சொல்றீங்க. ஜொகாரா. ஜொகா உங்களுக்கு சோதரி. நீங்க பிரதர் பேரு? அண்ணன் பேரு, அவரோட அண்ணன் பேரு. நெக்ஸ்ட். இல்ல கரெக்ட் தான். அப்பா பேரு அவல் பக்கீர். முகமது முத்து மேரான் மறக்கிறாரு. ரைட். எந்த ஊர்ல பிறந்தார்? எந்த தெரு? நெக்ஸ்ட். எந்த ஸ்கூல்ல படிச்சார்? அல்ல முதல்ல ராமேஸ்வரத்துல ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி. ரைட். நடுநிலைப்பள்ளி முடிச்சுட்டு எந்த ஊர்ல போய் படிச்சார்? ஹை ஸ்கூல் எங்க போனார்? இந்த ஊர் பின்னாடி சொல்றாங்க, ராமநாதபுரம். கரெக்ட். நெக்ஸ்ட். ராமநாதபுரத்துல அவர் படிச்ச ஸ்கூல் பேரு? ஹை ஸ்கூல். அப்போ இப்போ ஹையர் செகண்டரி. நெக்ஸ்ட். சரி, அங்க அவருக்கு டீச்சர், இன்ஸ்பயர்ட் டீச்சர் யாரு ஸ்வாட் ஸ்கூல்ல? அந்த கனவு காலங்களுக்கு திருன்னு சொல்லணும். திரு ஐயாத்துறை சாலமன். ரைட். வெரி குட். நெக்ஸ்ட். ஏமா அவ்வளோ டப்? ரைட். ஸ்வாட் ஸ்கூல்ல முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க போனார் படிக்கிறதுக்கு? எந்த ஊர்? திருச்சிராப்பள்ளி. எந்த காலேஜ்? சொல்லி கொடுத்த ப்ரொஃபசர் பேர், ஒருத்தர் பேர் சொல்லுங்க. ரெண்டு பேரை நான் சொன்னேன். ப்ரொஃபசர் சின்னதுரை. அவரை ப்ரொஃபசர் ரெவரண்ட் ஃபாதர் சின்னதுரை. அவர் இப்போ திண்டுக்கல்ல இருக்கார். நெக்ஸ்ட். இன்னொரு டீச்சர் பேரு? ப்ரொஃபசர் கிருஷ்ணன். வெரி குட். குட். என்ன படிச்சார் சென்ட் ஜோசப் காலேஜில்? பிஎஸ்சி பிசிக்ஸ். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிருக்கேன். எத்தனை பெஞ்ச் போயிருக்கு? 2 3 பெஞ்ச் 4 பெஞ்சா? பின்னாடி நிறைய பேர் ஆன்சர் சொன்னீங்க. வெரி குட். ஸோ இட் இண்டிகேட்ஸ் தட் நீங்க எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க. ஸோ தட் இன்னும் நீங்க நல்ல கிளீனா வாட்ச் பண்ணுங்க. அடுத்து இப்போ எந்த பெஞ்சில் முடிச்சிருக்கீங்க? அங்க இருந்து கேட்போம். ரெடியா இருங்க. ஸ்ட்ரைட்டா இருங்க. அடுத்து கலாம் சார் அவங்களோட பயோகிராஃபியை கண்டினியூ பண்ண நம்ம சார் வர்றாங்க. அமைதியா இருங்க. Good afternoon to all. All glory to God. போடியம் ஸ்டாண்ட்ல வந்து உங்ககிட்ட இன்டராக்ட் பண்றது வழக்கம். இன்னைக்கு அங்க இருந்து இன்டராக்ட் பண்ணிட்டேன். நீங்க நல்ல பதில் சொன்னீங்க. ரைட். ஸோ கீப் இட் அப் யுவர் குட் ஒர்க். நான் சொல்லியிருக்கேன், நம்ம டாக்டர் கலாமை பத்தி பேசிட்டு இருக்கனால நீங்க இன்னும் நல்லா கவனிக்கலாம் இல்லையா? ஸோ நல்லா கவனிங்க. இப்போ எங்க வரைக்கும் வந்திருக்கோம்? திருச்சிராப்பள்ளியில என்ன கோர்ஸ் முடிச்சிருக்காரு? பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிட்டார். அதோட படிப்பை நிறுத்திக்கலாமா? நீங்க என்ன நினைச்சாலும் அவர் தொடர்ந்த இல்லையா? அது ரொம்ப முக்கியம். பிசிக்ஸ் படிக்கிறதுல சாதாரண விஷயம் இல்ல. பிசிக்ஸ் ஈஸியான சப்ஜெக்ட்டா? ஈஸிங்கிறவங்க யாரு? டஃப்ங்கிறது யாரு? எல்லாம் நோ சொல்லிட்டீங்க. டஃப் தான். ரைட்.
ரைட். ஸோ பிசிக்ஸ் படிச்சு முடிச்சுட்டார், பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படிங்கிறது அவரோட விருப்பம். இதுக்கு முன்னாடி இந்த கனவு காணுங்களுக்கு ஏற்கனவே அவரோட டீச்சர் இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்காரு. ஏற்கனவே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கனவு இருக்கும்ல, அப்பா அம்மா. ஸோ அப்பா அம்மாவோட கனவு என்னன்னா, டாக்டர் கலாம் அவர்கள் கலெக்டர் ஆக வேண்டும். கலெக்டர் ஆகிறவங்க தான் அப்பா அம்மாவோட கனவு. உங்களுக்கு தெரியும், பின்னாளில் பல கலெக்டர்கள் சல்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக உயர்ந்தார் என்பது வரலாறு. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும். ஸோ அதுக்கு போய் கேட்கிறாரு, கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான். அப்போ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், தட்டு இந்த மாதிரி பிசிக்ஸ் ரிலவெண்ட்டாக போகணும்னா என்ஜினியரிங் போகணும். என்ஜினியரிங் போய் படிக்கிறதுக்கு மெட்ராஸ்ல இருக்க மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஷார்ட்டா பாப்புலர்லி நோன் எஸ் எம்எஸ்சி. நீங்க எப்படி நேஷனல் கம்யூனிட்டி எம்ஐடி, நீங்க நேஷனல் கம்யூனிட்டி காலேஜ் என்சிசி சொல்றீங்க இல்லையா, அதை எம்ஐடி குரோம்பேட் சென்னை, மெட்ராஸ் எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில அப்ளை பண்றாரு. அங்க அப்ளை பண்ணி அங்க சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரைட்டா? ஸோ அங்க சீட்டு கிடைக்கிறதுல வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. பட் டாக்டர் கலாம் அங்க அப்ளை பண்ற, அவருக்கு அங்க கிடைக்குது. பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அதிகம், ரைட்டா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ உங்களுக்கு எல்லாம் என்சிசி ஒரு நாமினல் ஃபீயை கலெக்ட் பண்ணுது. அந்த காலத்திலேயே இன்ஜினியரிங் வந்து ரொம்ப அதிகம். இப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது அதிகம். அப்போ வேல்யூ ஆஃப் மணி அதிகம், ரைட்டா? ஸோ அதை படிக்கிறதுக்கு அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது. இருந்தாலும் இவர் அப்ளை பண்ணிட்டாரு, சீட்டு கிடைச்சிருச்சு, கால் லெட்டர் வந்துருச்சு. அவர் போய் அட்மிஷன் போடணும், அதுக்கு பணம் தேவை இல்லையா? இப்போ அவங்க சிஸ்டர் பேர் என்ன, ஜொகாரா. அவங்க ஜொகாரா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட நகைகளை, பர்டிகுலரா பேங்கிள்ஸ், வளையல், இதெல்லாம் அடகு வச்சு தம்பிக்காக பணம் அனுப்புறாங்க, ரைட்டா? ஸோ அந்த பணத்தில், அந்த சகோதரியின் பணத்தில் அவரு எம்ஐடில படிக்கிறார். எப்படி வீட்டுல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நம்ம அக்கா நகையெல்லாம் அடகு வச்சு நமக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கலாம் ரொம்ப சின்சியரா படிக்க ஆரம்பிச்சிட்டார், ரைட்டா? நம்ம பூவா ஃபேமிலில இருந்து வந்திருக்கோம், இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா இதை வந்து இன்னும் அக்கறையோட, இன்னும் நல்ல முழு மனத்தோட, இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்டோட படிக்க ஆரம்பிச்சிட்டார், ரைட்டா? ஸோ எம்ஐடி போயிடுறார். ஏற்கனவே அவங்க டீச்சர்ஸ உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் அவங்க டீச்சர்ஸ் வழிகாட்டியா இருந்திருக்காங்க. எம்ஐடியில் அவருக்கு யாரு ப்ரொஃபசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபசர் ஸ்பாண்டர் அப்படின்னு ஒருத்தர், ஸ்பாண்டர். அப்புறம் ப்ரொஃபசர் கேஏவி பண்டாலே, ஸ்பாண்டர்னு ஒருத்தர், ப்ரொஃபசர் கேஏவி பண்டாலே அப்படிங்கிறவரு, மற்றும் நரசிங்க ராவ் நீங்க நினைச்ச கூடாது, நரசிங்க ராவ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபசர். இவங்கெல்லாம் ஸோ இவங்க கற்றுக் கொடுத்த விஷயங்கள் தான் டாக்டர் கலாம் பின்னால சொல்றாரு, எனக்கு ஃபவுண்டேஷனா இருந்துச்சு. எம்ஐடியில நான் கத்துக்கிட்ட விஷயங்கள், இந்த 2 பேர் சொல்லிக் கொடுத்த, இந்த 3 பேர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எனக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி இருந்தது. அப்பெல்லாம் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் இயர் எல்லாமே காமன் சப்ஜெக்ட். இப்போ சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் காமனா இருக்கும். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இயர் காமன் சிலபஸ் எல்லாருக்கும். செகண்ட் இயர்ல ஒருத்தர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணுமா, மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக் இன்ஜினியரா எலக்ட்ரானிக், அப்படி எலெக்டிவ் எப்போ இருந்ததுன்னா செகண்ட் இயர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சோன்னா செகண்ட் இயர்ல என்ன எலெக்டிவ் சப்ஜெக்டா எடுக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சப்போ, சின்ன வயசுல அவர் ஸ்கூல் படிக்கும் போது அவங்க ஸ்கூல் டீச்சர் கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் என்ன காமிச்சார், பறவைகள் பறக்கிற விதம். ஸோ அதை பார்த்த கலாம் அப்பையில இருந்து அவரோட ஆள் மனத்துல என்ன இருந்திருக்குன்னா, ஐ வாண்ட் டு பிகம் அ பைலட், நான் ஒரு விமானியா வரணும், நான் ஒரு பைலட்டை இயக்குற ஒரு பைலட்டா வரணுங்கிற விதை இருந்தது. அதனால ஸோ அப்படி விமானங்கள் மீது ஆசை கொண்டிருந்த டாக்டர் கலாம் என்ன பண்றாருன்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பிரான்ச் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார், ரைட்டா? அதுலயும் நிறைய அவருக்கு சவால்கள் வந்தது. அங்க அவர் இருக்கும்போது குடும்பத்துல கஷ்டம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு ப்ரெசண்டா ஒரு கிஃப்டா அவர் நல்ல ஒரு எஸ்ஏ காம்படிஷன் எழுதுறாருன்னு ஒரு புக்கு கொடுக்குறாங்க. அதை போய் மெட்ராஸ்ல இருக்க மூர் மார்க்கெட்ல வித்துட்டு, அப்ப அந்த கடைக்காரர் கூட அன்பா கேட்கிறாரு, ஏன் தம்பி இதை விற்கிற அப்படின்னோன்னு அந்த இஷ்யூவை சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் இப்ப பணம் கொடுக்குறேன், நீ ஊருக்கு போயிட்டு வந்து நீ இந்த புக்கை திருப்பி வாங்கிக்கலாம், நான் யாருக்கும் இதை விற்க மாட்டேன் அப்படிங்கிற. மறுபடியும் ராமேஸ்வரம் வந்து அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு போறாரு. இன்னும் நிறைய டிஃபிகல்ட்டியோட தான் எம்ஐடியில படிக்கிறாரு.
அப்போ ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையோட டாபிக் என்னன்னா ஆகாய விமானம் கட்டுவோம், ஆகாய விமானம் கட்டுவோம் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இவர் ஏற்கனவே பிசிக்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட், வேற ஒன்று சொன்னேன் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியத்தையும் அவர் இன்று அதனால தானே பல கவிதை எழுதி நமக்கு கொடுத்துருக்காரு. விஷன் 2020 கொடுத்துருக்காரு, அக்னி சிறகுகள் எழுதியிருக்காரு இல்லையா. ஸோ அதனால ஆகாய விமானம் கட்டுவோம் அப்படிங்கிற கவிதை அந்த கட்டுரை எழுதுறாரு. அதுக்கு கிடைச்ச ப்ரெசன்டேஷன் தான் நான் முன்னாடி சொன்ன புக்கு. அதுதான் கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி வந்து அப்பா அம்மா பார்த்துட்டு பணம் கிடைச்சோன்னா மறுபடியும் அந்த புக்கை வாங்கிக்கிறார். ரைட்டா. அதுக்கப்புறம் என்ஜினியரிங் படிக்கணும்னா ப்ராஜெக்ட் செய்யணும். இப்போலாம் ஸ்கூல்லேயே ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அது ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸை விட பேரண்ட்ஸ் தான் ஓடுறாங்க. ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சுட்டு வாங்க, இல்லை ஒரு வீடு மாதிரி செஞ்சுட்டு வாங்க, ஒரு விண்டு மில் செஞ்சுட்டு வாங்கன்னா 3ஆம் கிளாஸ் பையன் விண்டு மில் செய்வானா? அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் செய்யணும், இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க செஞ்சு கொடுக்கணும். ஸோ இவருக்கு ப்ராஜெக்ட் என்ஜினியரிங்ல கொடுக்குறாங்க. அது என்னன்னா தாழ்வாக பறக்கிற ஒரு விமானம் செய்யணும். அது ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்ல அது பறக்கணும். அதுதான் அவருக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கைடு இருக்கணும் இல்லையா. நம்ம இந்தியாவோட டெண்டன்சியே எப்போதுமே ஒரு வழிகாட்டி இருக்கணும். யாராவது ஒருத்தர் குருவா இருக்கணும், இல்லாட்டி மானசீக குருவா இருக்கணும். அப்பதான் அவங்களோட வாழ்க்கை நல்வழியில அமையும். ஸோ அந்த கான்செப்ட்ல ஒரு கைடா ப்ரொஃபசர் ஸ்ரீ சீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர், டைரக்டர் ஆஃப் எம்ஐடியோட டைரக்டர் சீனிவாசன் அப்படிங்கிறவரு டைரக்டர். அவர் தான் வந்து அந்த டைரக்டர் ஆஃப் எம்ஐடி வந்து ப்ராஜெக்டுக்கும் கைடா வர அவர் என்கரேஜ் பண்ணாரு. அந்த துறையில பர்டிகுலரா இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல அவர் சிறந்த அனுபவம் மிக்கவர், திறமைசாலி, நுட்பமான அறிவு கொண்டவர். ரைட்டா. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து எம்ஐடிலேயே கிளைடர் அப்படின்னு என்ஜின் இல்லாத ஒரு விமானத்தை செஞ்சு முடிக்கிறாங்க. என்ஜின் இருக்காது அதுல. அப்புறம் இது எப்படி செய்யறாங்கன்னா இந்தியாவிலேயே முதல்ல செய்யப்பட்ட ஒரு விமானம் அப்படின்னு அந்த கிளைடர், அந்த விமானம் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்கும் போது இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங், இப்ப நாங்க உங்களை அனுப்புறோம்ல, அது ரொம்ப முக்கியமா தேவை இல்லையா. அதனாலதான் நாங்க கத்துக்கிட்டோம் சார், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க. நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறோம். டாக்டருக்கெல்லாம் எம்ஐடியில படிக்கும் போது அவரை இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்காக அனுப்புறாங்க. அவரை போஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முடியுமா, இல்ல விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முடியுமா? அவரை ஏரோநாட்டிக்கல் படிக்கிறார். அப்ப அதுக்கு ரிலவெண்டா அனுப்பணும் இல்லையா. எங்க போறாருன்னா பெங்களூர்ல இருக்க HAL அப்படின்னு சொல்ற இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், அங்க அவரு ட்ரைனிங்காக போறாரு. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அங்க போய் அவரு ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. அங்க போய் என்ன பண்றாருன்னா விமானத்தோட பார்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் என்னென்ன பாகங்கள், இந்த பார்ட்ஸ் என்னென்ன பண்ணுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாரு. அந்த HAL ட்ரைனிங்கோட அவரோட இந்த படிப்பு நிறைவுக்கு வருது. ரைட்டா. ஸோ அங்க இருந்து ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா வெளியில வர்றாரு. ரைட்டா. வெளியில வந்தோன்னா என்ன பண்ணோம், அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்களா? அடுத்து என்ன பண்ணோம், இப்போ நீங்க ட்ரைனிங் முடிச்சிருவீங்க. முடிச்சோன்னா என்ன பண்ணுவீங்க, உங்க கோல் என்ன? ஹாஸ்பிட்டல் போய் ஒர்க் பண்ணோம். ஸோ அது மாதிரி இவரும் ட்ரை பண்றாரு. அவருக்கு எய்ம் என்ன வச்சிருக்காரு, பைலட் ஆகணுங்கிற ஆசை. ஸோ என்ன பண்றாருன்னா இந்திய விமானப்படை, இந்தியாவோட டிஃபென்ஸ்ல இருக்க விமானப்படையில விமானியாக பணிபுரிய அவருக்கு ஆசை. இந்தியாவோட பாதுகாப்பு துறையில விமானியா பயணிக்கிறதுக்கு ஆசை. சோ அதுக்கு அப்ளை பண்றாரு. சோ விமானியா பணிபுரியணுங்கிற ஆசை அவருக்கு, அதுக்கு அப்ளை பண்றாரு. வெரி அன்பார்ச்சுனேட்டா அவருக்கு முன்னாடி இருந்த அத்தனை பேரும் செலக்ட் ஆயிட்டாங்க, அவரு செலக்ட் ஆகல, அவரு ரிஜெக்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே அவரு ரிஜெக்டட். பட் அதை கண்டு அவர் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆனது உண்மைதான். அவர் என்ன பண்றாருன்னா நேரா கங்கா போறாரு. கங்கையில போய் ஒரு குளியல், ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு, நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு இஸ்லாமிய ஃபேமிலி கங்கையில புனித நீராடி விட்டு ரிஷிகேஷ் போறார். ரிஷிகேஷ் எங்க இருக்கு, இமயமலை. இப்போ உங்களுக்கு தெரியல, இமயமலைக்கெல்லாம் யாரும் அடிக்கடி போயிட்டு வராங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ரிஷிகேஷ் போறார். நினைச்சு பாருங்க, கங்கால போய் புனித ஸ்நானம் பண்ணிட்டு ரிஷிகேஷ் போறார். கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்காரு. நம்ம நிறைய கோல்ஸோட படிச்சோமே, இதுல நம்ம 10 பேர் எடுக்கிறாங்கன்னா இவர் 11வது ஆளா இருக்காரு. 10 பேர் செலக்டட். ரைட்டா.
ஸோ வெரி அன்பார்ச்சுனேட் அது இல்லை. ஸோ அங்கே போனோன்னா சுவாமி சிவானந்தரை ரித்திகேஷில் பார்க்குறாங்க. அவர் கேட்குறாரு, என்ன நீங்கள் ஏதோ கொஞ்சம் டிப்ரெஷனில் கொஞ்சம் கவலையோடு வந்திருக்கீங்களேன்னு சொன்னோன்னே இந்த மாதிரி வந்தேன், கிடைக்கல. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இது விதிக்கப்படவில்லை, இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கம்மிங் அப். உங்களுக்கு இதை விட ஒரு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது.